வந்து உங்க கட்சிக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். நீங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. அதே நேரத்துல திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குதிரை பேரம் நடந்ததா வந்து குற்றச்சாட்டை சட்டமன்றத்துல வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதுவும் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர், நீங்க அந்த குற்றச்சாட்டை பாருங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு திரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. அவங்க விருப்பப்பட்டு மக்கள் கொடுத்த ஒரு வாக்குக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தமிழக வெற்றிகளுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதை வந்து சட்டசபையிலே தெளிவா தெளிவுபடுத்தாச்சு. அந்த கேள்விக்கான வார்த்தை எனக்கு புரியல. இப்ப அதாங்க குதிரை பேர் யார பேசிருக்காங்க, அதிமுக சொல்றாங்க. அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, நம்ம வந்து அவங்களோட விருப்பப்படி மக்களோட விருப்பத்தை நாங்க நிலைநாட்டணும், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவர் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு. பெரும்பான்மை எட்டாத நிலையில தான் வந்து தாவேகா வந்து இப்ப ஆட்சி அமைச்சிருக்கு, மற்ற கட்சிகளோட ஆதரவோட. இப்போ நீங்க வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நம்பிக்கை வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த ஆட்சி 5 வருஷம் தொடர்ன்றதை நீங்க நம்புறீங்களா? 144 பேர் கொடுத்துருக்காங்க, ஆதரவு கொடுத்துருக்காங்க. 100க்கு 100%. 5 வருஷம்ல அதுக்கு அடுத்த வர தேர்தலில் நாங்க பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம். அதிமுக நிலவர இந்த பிளவுக்கு தாவேகா ஒரு முக்கியமான காரணம் வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து எழுதுறாங்க. சமூக வலைதளம் திமுக எழுதுவாங்க, பட் மக்களுக்கு தெரியும், அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அவங்க எது விரும்புறாங்கன்னு. அதே பற்றிதான் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க நாங்க வந்து எங்க ஆட்சி வந்து இந்த கட்சி அந்த கட்சி இல்ல, பொதுவா எல்லாத்துக்கான 8 கோடி மக்களுக்கான ஒரு அரசா தான் இருக்க போகுது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னாரு, புஷ்பா பட பாணியில வந்து இந்த தாவேகா இயங்குது. உங்களோட நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன மறுப்பு தெரிவிக்கணும்? அவர் எதை வச்சு சொன்னாரு, நீங்க சொல்லுங்க, எதை வச்சு சொன்னாரு? சோஃபா வந்து போகுது, அவர் யார சோஃபா யாரு நாங்க வாங்கி அனுப்பிச்சுட்டோம்? சோஃபா அவங்க ஆபீஸ் அவங்க வாங்கி போடுறாங்க, அதை அவங்களும் கேட்கணும்.